வணக்கம். நான் டாக்டர் மெல்வின். சமீபத்தில நெறைய வேளைகள்ல வந்து நாங்க வந்து வீடியோ பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அதுவும் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அதனால பல மோசமான விளைவுகள சந்திச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது அப்படிங்கிறத கண்கூடா பார்க்க முடிகிறது. நெறைய ஆபத்துகள் இருக்கு. தயவு செஞ்சு ஹோமியோபதி மருத்துவர்களுக்கான ஒரு வேண்டுகோளும், மக்களுக்கான ஒரு அவேர்னஸுமாக தான் இந்த வீடியோ. எந்த ஒரு டிசீஸுக்கும் இந்த மருந்த எடுங்க சரியாகும் அப்படிங்கிற மாரி நம்ம ட்ரீட்மெண்ட் பிரிஸ்கிரிப்ஷன ப்ரமோட் பண்ற மாரி வீடியோக்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இன்னைக்கு கையில் இருக்கக்கூடிய ஃபோன் வச்சு எல்லாரும் யூடியூபர் தான், எல்லாரும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். ஆனால் வந்து அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மருத்துவருக்கும் இருக்கணும். அதனால் வந்து ஏதாவது மருந்துகளை சொல்லி இந்த மருந்துகள் எடுத்தால் கண்டிப்பாக நோய் குணமாகும்னு சொன்னால் ஹோமியோபதியில் எந்த சிஸ்டத்துலையுமே உண்மையிலே அது ஆபத்தானது. ஹோமியோபதியில் இன்னும் ஆபத்தானது. ஒரு மருந்துக்கு தேவையான பொட்டன்சி, டோஸு, மெடிசின் இது எல்லாமே ஆளாளுக்கு வித்தியாசப்படும். அதில் ஞாபகத்தில் வைத்து தயவு செஞ்சு அப்படிப்பட்ட காமன் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை கொடுக்காதீங்க. ரொம்ப மினிமமான விஷயங்களை நீங்கள் செய்யலாம். லைக் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி அறிவித்த மாதிரி R-30 எல்லாம் வந்து ஒரு இம்யூன் பூஸ்டராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி சில விஷயங்கள் அளவுடு தானே ஒழிய ரொம்ப சீரியஸான விஷயங்கள் ஹார்ட் கம்ப்ளைண்ட்டாக இதுக்கு இந்த மாதிரிப்பட்ட மருந்துகள் எடுங்க கண்டிப்பாக 3 மாதத்தில் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. ஒரு சில அப்படி சொல்லாத பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இதை பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அண்ட் பொதுஜனங்களும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட விஷயங்கள் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஹோமியோபதி மருத்துவர் நேராக அணுகி உங்களோட எல்லா ரிப்போர்ட்ஸ் டீட்டெயில்ஸை கொடுத்து உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி ஹோமியோபதியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பேர் வழி அப்படிங்கிற மாதிரி சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி ஹோமியோபதிக்கு வந்து சயின்டிஃபிக் மெத்தட் இல்லைன்னு பயங்கரமான எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்குது மாடர்ன் சயின்ஸால். அதையும் தாண்டி நம்ம வச்சிருக்கக்கூடிய சயின்ஸ் தான் அது ஒரு முக்கியமான உண்மை அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்வதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இருந்தாலும் அது எப்படி சொல்வதுன்னு தெரியாமல் குழம்பி போய் பல வேலை தப்பு செய்கிறோம். லைக் ஹோமியோபதி மருந்துகள் வந்து அந்த முழு வீரியமான மருந்து அப்படி நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதை டைலூட் பண்ணி அதை எடுத்து அதனுடைய இம்யூனிட்டிஸ்லாம் போக்கி அந்த பியூர் ஃபார்மில் நாங்கள் மருந்தை கொடுப்போம். அதனால தான் அது குணமாகுது அப்படிங்கிற மாதிரி சில பேச கேட்டிருக்கிறேன். அப்படி இல்லை, அப்படி பியூர் ஃபார்முக்கு வந்து அதை நம்ம வந்து ட்ரக் டைனமைசேஷன் அப்படிங்கிற மெத்தடில் பல ஸ்ட்ரென்த்தான பவர்ஃபுல்லான ஒரு மருந்தாக மாற்றி தான் கொடுக்குறோம். 30, 200, 1000, 10,000, 50,000 ஸ்ட்ரென்த் பல விதமான வேரி ஆகுது. அந்த மாதிரிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் மெடிசனை மாற்றி கொடுக்குறோம் அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லி புரிய வேண்டியிருக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண அவசியம் இல்லை. ஹோமியோபதியில் நல்ல மருந்துகள் இருக்குது, எல்லா வியாதிக்கும் இருக்குது. அதை நீங்கள் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணி எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி மருத்துவரை பாருங்கள், அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தேவையான மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான் முக்கியமாக இருக்கும். பேஷண்ட் பாப்புலேஷனுக்கு ஹோமியோபதி மருந்துகளால் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற அவேர்னஸ் வீடியோவாக மட்டும் நம்முடைய வீடியோக்கள் இருந்ததுன்னு சொன்னால் அது மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படிப்பட்ட வீடியோக்களை போட்டு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம், அவங்களை ஹெல்த்துக்குள்ளார வழி நடத்துவோம். பி ஹாப்பி, பி ஹெல்தி, பாய்.